ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான். நல்லா சுட சுட இட்லியோட இந்த மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னியை வச்சுருங்க. எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னு கணக்கே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு. அதுக்காக ரொம்ப வாயில் வைக்க முடியாத காரமாக இருக்கக்கூடாது. வாயில் வச்சதும் காரம் தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் அப்படியே சேர்த்திங்கன்னா வெடிக்கும். இப்போ இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், தோல் உரிச்சிட்டு. பூண்டு சேர்த்ததுமே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டை வதக்கி வைக்கிறது ரொம்ப பக்குவமாக வதக்கி இருக்கணும், இல்லைன்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். குறைவான தீயில வச்சு எண்ணெயில் நல்லா இந்த பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆகக்கூடாது, ஓவர் ஃப்ரையாகவும் ஆகக்கூடாது. இப்போ இது ஆறி வரட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. 25 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது 3 பேருக்கு சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி அரைக்கிற சட்னி. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் புளி. இதை ஒரு சிலர் புளி சேர்க்காமே அரைப்பாங்க. புளி சேர்த்து அரைச்சா கொஞ்சம் இந்த புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஆறி இருந்த அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டை இது கூட சேர்த்து முதல்ல குறப்பாக அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும், இல்லைனா ஒன்று பாதியமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஜார்லேயே நிறைய சட்னி இருக்குங்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தாராளமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் நம்ம அந்த சட்னி சேர்க்கும் போது ஒரு 1/4 அளவுக்கு தான் சட்னி இருந்தது. இப்போ 3/4 அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவு இருந்தால் நம்ம இட்லியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட சரியாக இருக்கும். சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி சட்னி அரைச்சி தண்ணி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி மேலும் சுவை கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு இனுக்க கருவேப்பை சேர்த்து ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த சின்ன வெங்காயம் நம்ம அந்த சட்னியோடு சாப்பிடும்போது. அதனால் ரொம்ப வதக்கிடாமல் சேர்த்ததுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது கூட சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த சட்னி இது கூட சேர்க்கணும். பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம சேர்த்து இதை கொதிக்க வைக்கக்கூடாது, கட்டிப்பட்டுரும். இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இதை நல்லா கலந்து விட்டு பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.